நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்கணும்னா டாப் 10 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். புதுசாக வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். இது போல பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓலங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் எந்த ஃபோனில் வந்து இருந்து அந்த வாட்ஸ்அப்பை இன்னொரு ஃபோனுக்கு லாகிங் பண்ணணுமோ அந்த ஃபோனில் வந்து மேலே வலது பக்க மூலையில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. லிங்க் டிவைஸ் திரும்ப ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் மொபைல் டேட்டான ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிறகு கேமரா ஆன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுக்காம மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். பிறகு அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் டு எக்ஸைட்டிங் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஷோ ஆகும். அந்த கியூஆர் கோடை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. அவ்வளோ டேட்டாவும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ லிங்க் ஆகிட்டு காட்டுது. இப்போ பேக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணும்னாலும் லிங்க் பண்ணிக்கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சார்ட் வந்து இங்கே வந்து நமக்கு லிங்க் ஆகிட்டு இப்படி நீங்கள் வந்து எத்தனை ஃபோனில் வேணுமாலும் லிங்க் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஆனால் இது வந்து திரும்ப நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை ஸ்கேன் பண்ணால் எப்படியும் மாதக்கணக்கில் அது அப்படியோ யூஸ் ஆகிட்டு இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த தேவையில் நான் லிங்கை வந்து லாக் அவுட் பண்ணணும்னா மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்குது, இதான் அந்த லிங்க் பண்ண டிவைஸ், அதை கிளிக் பண்ணி அதை வந்து லாக் அவுட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து லாக் அவுட் பண்ணிங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகி இந்த வாட்ஸ்அப் இல்லாமல் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மெம்பர் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மெசேஜை குரூப்பில் போட்டிக்காரு, அதை வந்து அவர் தான் டெலீட் பண்ணணும். அவர் டெலீட் பண்ணாமல் வேறு யாரும் டெலீட் பண்ண இல்லாத சிஸ்டம் தான் முதல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அட்மின் வந்து அதை டெலீட் பண்ணலாம். இப்போ இந்த மெசேஜ் வந்துருக்கு, இந்த மெசேஜ் எப்படி டெலீட் பண்ண பார்ப்போம். கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா அதில் டெலீட் ஆப்ஷன் வரும், அதை கொடுத்தீங்கன்னா delete for everyone, delete for me. delete for me கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தாலையும், delete for everyone கொடுத்தா இந்த குரூப்லேயே இருந்து அழிஞ்சிடும். அப்போ வந்து வேறு யாரும் பார்க்காம தவிர்த்து கொள்ளலாம். delete for everyone கொடுத்தா எல்லோருக்கும் அழிஞ்சிடும். இந்த சிஸ்டம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாததை யாரும் போட்டால் அதை அட்மின் மூலமாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கொள்ளும். இப்போ வந்து நம்ம ஒரு ஆளோட சார்ட்டை வந்து இன்னொரு ஆளுக்கு அனுப்பணும். அதை எப்படி அனுப்புன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஆளோட சார்ட்டை கிளிக் பண்ணணும். சார்ட்டை கிளிக் பண்ணி அதில் உள்ள எல்லா மெசேஜையும் இன்னொரு ஆளுக்கு அனுப்பணும்டா மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் மோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து எக்ஸ்போர்ட் சார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் எந்த இதுக்கு அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்னோட அனுப்ப போகிறேன். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி யாருக்கு அனுப்புகிறோமோ அவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சார்ட் வந்து அப்படியோ டாக்குமெண்ட்டாக அவருக்கு HTML ஃபைலாக வந்து அங்கே சென்ட் ஆகும். அதை அவர் வியூ பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளும். இப்போ நான் வியூ பண்ணி காட்டுறேன். HTML வியூவரில் வியூ பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து வாய்ஸ் ஸ்டேட்டஸ் போடலும். அதை எப்படி போடுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து ஃபோட்டோ, வீடியோ, டெக்ஸ்ட் தான் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸும் போடலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் வந்து வலது பக்கம் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ளும். இப்போ நீங்கள் சென்ட் பண்ணுறதா சென்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு வாய்ஸாக வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் போகும். இப்போ ஒரு சார்ட்டுக்குள்ள போய் ஒரு மெசேஜ் பண்ணுவோம். இப்போ இந்த மெசேஜை வந்து நம்ம எடிட் பண்ணணும், வேறு மாதிரி அனுப்பணும்னு சொன்னால் அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட்டை கொடுங்க. எடிட்டை கொடுத்து நீங்கள் வேண்டிய மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் திரும்ப சென்ட் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது வந்து சார்ட் லுக் போடுறது. இப்போ நம்ம இந்த சார்ட்டுக்கு லாக் போடணும்னா அந்த சார்ட்டை கிளிக் பண்ணி மேலே அவங்களோட நேமை கிளிக் பண்ணி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா சார்ட் லாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி லாக் திஸ் சார்ட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக வந்து உங்களோட சார்ட்டை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கொள்ளும். இதை நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து லாக் ஆகிட்டு வியூ கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து லாக் சார்ட்டுக்குள்ளே இருக்கும்.
இப்போ முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு காட்டாது. மேலே ஸ்க்ரோல் பண்ணி மேலே இழுத்தீங்கன்னா லொக் சார்ட்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். உள்ளே போனீங்கன்னா அந்த சார்ட் இருக்கும். இது வந்து உங்களோட ப்ரைவசியை யூஸ் பண்ணிக்கொள்ளும். இப்போ வந்து ஒரு நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அதை வந்து சேவ் பண்ணாமல் எப்படி மெசேஜ் பண்ணி சொல்லி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, நம்பரை டைப் பண்ணுறோன்னா இல்லாட்டி நீங்கள் ஒரு அனுப்பிக்காரண்டா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளும். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளும். இல்லாட்டி ஒரு சார்ட்டுக்கு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மூலமா அப்படியும் அனுப்பிடும். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்க நம்பரை வந்து சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா செக்கிங் நம்பர் வரும். சார்ட் வித்ன்னு சொல்லி வரும். சார்ட் வித்தை கொடுத்தீங்கன்னா அது வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி அது வந்து சார்ட் பண்ணும். வந்து அவங்களோட நம்பரை சேவ் பண்ண தேவையில் நீங்கள் சார்ட் பண்ணிக்கொள்ளும். ஒரு குரூப்பில் வந்து 256 பேர் தான் எட் பண்ணலாம். இப்போ வந்து 512 பேர் எட் பண்ணலாம். எப்படி பார்ப்போம். மை வாட்ஸ்அப் இந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எட் பண்ணுறது காட்டும். அதில் எட் பண்ணுறதுல ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து 512 பேரை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளும். இல்லாட்டி எனக்கு இது காணாது அப்படின்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தான் நீங்கள் திறக்க வேண்டி வரும். அடுத்தது வந்து அன்னோன் கோல்ஸை வந்து எப்படி கட் பண்ணுறது. இப்போ நமக்கு தேவையில்லாத நம்பர்லேருந்து கோல் வந்துட்டு இருக்கும். அதை எப்படி கட் பண்ண சொல்லி பார்ப்போம். மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கோல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைலன்ஸ் அன்னோன் கோலர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணாத எந்த நம்பர்லேருந்து கால் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு காட்டாது. சைலன்ஸில் உங்களுக்கு சைலண்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்புறம் செக் பண்ணும்போது தான் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து இருப்போம். நம்மளோட கண்டக்ட் வந்து நிறைய பேர் இருக்கலாம். இருக்கும்போது அவங்க வந்து நிறைய குரூப்ஸில் நமக்கு தேவையில்லாத குரூப்ஸில் வந்து எட் பண்ணி இருப்பாங்க. அதை எப்படி ப்ளாக் பண்ணி சொல்லி பார்ப்போம். மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப்ஸ்ன்னு இருக்கும். அதில் எவ்ரி ஒன் இருக்குது, மை கண்டக்ட்ஸ் இருக்குது, மை கண்டக்ட் எக்ஸ்பெக்ட்னி. எவ்ரி ஒன்டா எல்லாரும் உங்களை எட் பண்ணலாம். மை கண்டக்ட்னா உங்களோட ஃபோனில் உள்ள கண்டக்ட்ஸ் மட்டும்தான், நீங்கள் சேவ் பண்ணிய கண்டக்ட்ஸ் மட்டும்தான் எட் பண்ணலாம். மை கண்டக்ட் எக்ஸ்பெக்டன்டிக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களாம் உங்களை எட் பண்ணிடலாது. ஓல் செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை யாரும் வந்து ஒரு குரூப்லேயும் எட் பண்ணிடலாது. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களை எட் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு சார்ட் லிங்க் அனுப்புவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்து வந்து புதுசாக வந்துக்கு ஒரு சார்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஒரு போலிங் சிஸ்டம் ஒன்றும் செய்யலாம். இந்த குறியீடை கிளிக் பண்ணுவதன் மூலமாக அந்த பின் மாதிரிக்கு அந்த குறியீடை கிளிக் பண்ணுவதன் மூலமாக கீழே பார்த்தீங்கன்னா போல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் போல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டிக்கன் டுமாரோ யாரெல்லாம் கிளாஸ் வர்றது இதில் எஸ்என்னு சொன்னால் எஸ்என்று பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நோன்னு சொல்லி நோவண்டு கொடுப்பாங்க. இதன் மூலமாக வந்து அவங்கள நீங்கள் யார் எத்தனை பேர் வராங்க என்பதை நீங்கள் வந்து ஒரு போல் சிஸ்டம் எதையும் கேட்கலாம். நீங்கள் நாளைக்கு எங்கே போகிறோம் அல்லது இதுக்கு எத்தனை பேர் ஓகே அப்படி நிறைய நீங்கள் இந்த போல் இதை வச்சு நீங்கள் கேட்டுக்கொள்ளலும்.